ஆப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அப்புறம் டைம்லைன் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. யூடியூப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெப் அந்த ஆக்டிவிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ள போயிருங்க. ஸோ அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து ஆன் இருக்கு. இங்க வந்து டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, சப் செட்டிங்ஸ் பார்த்து இன்க்ளூட் குரோம் ஹிஸ்டரி அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் சைட்ஸ், ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் தட் யூஸ் கூகுள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, நெறைய குடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க கூகுள்ல என்னென்ன சர்ச் பண்றீங்களோ, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ கூகுள்ல நீங்க வந்து குரோம்ல வந்து டெலிட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து அது டெலிட் ஆயிருச்சு அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு Gmailஆ இருக்கட்டும், Gmail வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. Google Chrome யூஸ் பண்றதுக்கும் Gmail யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆ YouTube யூஸ் பண்றதுக்கும் Gmail யூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. மேப் யூஸ் பண்றதுக்கும் Gmail எல்லாத்துக்குமே வந்து Gmail வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி லிங்க் பண்ணும்போது, இங்க என்ன பண்ணும் Gmailல என்ன பண்ணுமா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆஃப் பண்றதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ்லாம். ஸோ இது வந்துட்டு இங்க மேல டர்ன் ஆஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த டர்ன் ஆஃப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆஃப் அண்ட் டெலீட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த 2வது ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க சேர்ச்சு, மேப்பு, குரோமு, அசிஸ்டன்ட் இந்த வாய்ஸ் நம்ம கூகுள்ல நம்ம ஏதாவது சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா? வாய்ஸ் குடுத்து நம்ப ஏதாவது சர்ச் பண்ணுவோம். ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து இத கிளிக் பண்ணிட்டு இந்த மைக்க வந்து கிளிக் பண்ணிட்டு டைப் பண்றதுக்கு பதிலா இந்த மைக் கிளிக் பண்ணிட்டு வாய்ஸ்ல வந்து சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்றதும் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன்